ஆண்டவராகிய இயேசுவை நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட ரோமர் 12:17 கூட வாசித்து தியானிக்கலாம். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். மிக அருமையான வசனம். முதல் வார்த்தையில கூட இந்த வசனத்தில் ஒருவனுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பூமியில எந்த மனிதனுக்கும் ஒருவனுக்கும் தீமையை நாம் செய்யாதிருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. ஆனால் அதற்கு மாறாக ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளார ஒவ்வொரு சிந்தனையிலும் தீமையை செய்வதற்கு ஒவ்வொரு சிந்தனைகளும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. யாராகிலும் ஒருவர் தீமை செய்துவிட்டால் அந்த தீமைக்கு பதில் தீமையை செய்யாமல் மனிதர்கள் இந்த பூமியில் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய எல்லா மனிதர்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் ஒருவனுக்கும் யாருக்கும் நாம் தீமை செய்யாதபடிக்கு இந்த பூமியில் வாழ்வதற்கு முயற்சிகள் எடுக்க வேண்டும். அப்படிதான் வாழ வேண்டும் என்று வசனம் சொல்கிறது. ஏனென்றால் ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். ஒருவர் நமக்கு விரோதமாக தீமை செய்தாலும் நாம் திரும்பவும் அவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் என்று வேத வசனம் சொல்லியிருக்கிறது. அடுத்ததாக வசனத்தில் எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எந்த மனுஷனாக இருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு முன்பாக யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்யும்போது அவர்கள் அதை பார்த்து ஒவ்வொரு மனிதன் யோக்கியமானவைகளை செய்யும்போது அதை பார்த்து இன்னும் அநேக மனிதர்கள் யோக்கியமானதை செய்வதற்கு அது மிகுந்த பலனுள்ளதாக இருக்கிறது. ஒருவர் தீமை செய்யும்போது அந்த தீமையை பார்த்து அநேகர் தீமை செய்வார்கள். ஆனால் யோக்கியமானதை நாம் செய்யும்போது மற்றவர்கள் அதை பின்பற்றுவார்கள் என்பதை நாம் அறிந்து யோக்கியமான காரியங்களை எல்லாருக்கும் மனுஷருக்கு முன்பாகவும் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு மனிதனை முன்மாதிரியாக வைத்துதான் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் அதை பார்த்து செய்கிற மனிதர்களாக இருக்கிறார்கள். அதனால் நாம் யோக்கியமானதை செய்யும்போது அதை நாடும்போது அதை மற்றவர்களுக்கு முன்பாக செய்யும்போது அதை பார்த்து அநேகர் பின்பற்றுகிறவர்களாக இருப்பார்கள். நீங்கள் அதை யோக்கியமானதை செய்யுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்மை சரியான காரியங்களை யோக்கியமான காரியங்கள் இந்த பூமியில் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இந்த வசனத்தை நமக்கு தந்திருக்கிறார் என்றால் நாம் ஒவ்வொரு நாளிலும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் யோக்கியமானதை மற்றவர்களுக்கு முன்பாக செய்யும்போது மற்றவர்களும் யோக்கியமானவர்களாக யோக்கியமான காரியங்களை அவர்களும் செய்வார்கள். தீமைக்கு தீமை நாம் செய்யாதபடிக்கு இந்த பூமியில் தீமையை நன்மையால் வெல்லு என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வேத வசனத்தின்படி நாம் ஒவ்வொரு நாளிலும் ஒருவருக்கும் தீமை செய்யாதபடி எல்லா மனுஷருக்கு முன்பாக யோக்கியமானதை நாம் செய்கிறவர்களாக வாழ்ந்து இந்த பூமியில் இன்னும் ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு வைக்கிறாங்கள். அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிற. இந்த வார்த்தையின் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையில் ஒருவனுக்கும் தீமை செய்யாதபடி யோக்கியமானதை செய்வதற்கு நாங்கள் நாடுகிறவர்களாக நீர் எங்களை இந்த வார்த்தையின் மூலம் எங்களை மாற்றி அமைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் தொடர்ந்து நாங்கள் யோக்கியமானவைகளை நாட நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்துங்க, ஆசீர்வதிங்க. நம்முடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் நீர் அடைக்கலமாய் ஒவ்வொரு நாளிலும் நீர் இருந்து நீர் ஆண்டவரை இந்த வசனத்தின்படி தீமை செய்யாதபடிக்கு ஒவ்வொருவரும் யோக்கியமானதை செய்வதற்கு ஒரு விருப்பமுடையவர்களாய் நீர் மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.